ஸ்ரீ மகா பெரியவா சங்கீத சபா பெருமையுடன் வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க நமது புதுச்சேரியின் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் ஒளிச்சித்திர தொடர் வரிசையில் நாம் காண இருக்கும் இசை மாமேதை, இசை ஆராய்ச்சியாளர், இசை வல்லுனர், மரியாதைக்குரிய கலைமாமணி முனைவர் திரு B.M. சுந்தரம் ஐயா அவர்கள். நகுரோர் அதிகம் தத்துவம், நகுரோர் அதிகம் தபா, நகுரோர் அதிகம் தேவோ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என்னுடைய முதல் குருநாதர் என்று சொன்னால் அது அமரர் பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களே ஆவார். B.M. சுந்தரம் அவர்கள் பிரபல தமிழ் இசைக்கலைஞர் நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கும் பாலாம்பாள் அம்மையார் அவர்களுக்கும் 1934 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மகனாக பிறந்தார்கள். பொருளாதாரத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் இசையில் முதுகலை பட்டமும் இசையியலில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார்கள். ஆரம்பகால இசை பயிற்சியை மெலட்டூர் நாராயணசுவாமி ஐயர் அவர்களிடமும், மேம்பட்ட பயிற்சியை மரியாதைக்குரிய பத்மபூஷன் டாக்டர் எம். பாலமுரளிகிருஷ்ணா ஐயா அவர்களிடமும் 8 ஆண்டுகள் குருகுலவாசமாக இருந்து பயிற்சி பெற்றார்கள். சில நேரங்களில் உண்மை என்பது மிக கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் எத்தனை எங்களிடம் வெறுப்பு மற்றவர்களுக்கு ஏற்பட்டாலும் அது பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. உண்மையை சொல்வதற்காகவே நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்பது எங்களுடைய எண்ணம். கர்நாடக இசை, மெல்லிசை, இந்துஸ்தானி இசை மற்றும் மேற்கத்திய இசையில் தேர்ச்சி பெற்றுள்ள B.M. சுந்தரம் அவர்கள் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி மற்றும் குஜராத்தி ஆகிய அனைத்து மொழிகளிலும் புலமை பெற்றுள்ள அற்புதமான கலைஞர் அவர்கள். 1953ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் தனது இசை ஆராய்ச்சியை தொடங்கிய இவர் வர்ணஸ்வரஜதி மற்றும் நட்சத்திர அபிநய லட்சணம் போன்ற பல படைப்புகளை உருவாக்கியிருக்கின்றார்கள். தல லட்சணம், நாயக்கர்கள் காலத்து படைப்பு, தஞ்சாவூர் சின்னையாவின் அபிநய லட்சணம், மைசூர் வெங்கட சுந்தர சுவாமியின் ரசிகஜன மனோலாசினி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஐயா அவர்கள் துலஜமன்னனின் சங்கீத சாராமிருதம் என்ற நூலை மொழிபெயர்த்து இருக்கின்றார்கள். பாலை ஆழி, 4000க்கும் மேற்பட்ட ராக சுரங்களின் ஏற்ற இறக்கங்கள், தாள சம்கிரகம், 110க்கும் மேற்பட்ட தாளங்களின் லட்சணங்கள், கர்நாடக இசையின் மாபெரும் லயவாத்தியக்காரர்கள், நாகஸ்வரத்தின் தோற்றம் மற்றும் பரிணாமம், ஜலதரங்கத்தின் தோற்றம், தாளத்தின் தோற்றம் மற்றும் பரிணாமம், முந்தைய காலங்களின் அபூர்வ பல்லவிகள், ஹரிகதா கலாக்ஷேபம், கூரைநாடு நடேசபிள்ளை அவர்களின் அரிய வகை வர்ணங்கள், சிதம்பரப்பாட்டு, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடத்தில் சிதம்பர நடராஜ பெருமானை பற்றிய அனைத்து பாடல்கள் மற்றும் வசனங்களுக்கான ஒரு குறியீடு போன்ற ஆய்வு கட்டுரைகள் மற்றும் நூல்கள் இவரால் எழுதப்பட்டுள்ளன. மேலும் புகழ்பெற்ற நாதஸ்வர மற்றும் தமிழ் வித்வான்களின் சிறு சுயசரிதைகள், பாரம்பரிய பரதநாட்டிய ஆச்சாரியாக்களின் சிறு வாழ்க்கை வரலாறுகள் போன்ற நூல்களையெல்லாம் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குரு டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு, நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, தஞ்சாவூர் வைத்தியநாத ஐயர், காஞ்சிபுரம் நைனா பிள்ளை, ஹார்மோனியம் பெங்களூர் அருணாச்சலப்பா ஆகியோருடைய வரலாற்றுகளையும் இவர் எழுதியிருக்கின்றார். இந்தியா மட்டும் அல்லாமல் இங்கிலாந்து, பாரிசு, கனடா மற்றும் அமெரிக்கா முழுவதும் சென்று
இசை விரிவுரை நடத்தி அதை பற்றிய செயல் விளக்கங்களையெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கும் பெருமை இவரையே சாரும். விஸ்வேஸ்வர தர்சனகர விஸ்வேஸ்வர தர்சனகர சலமன துமகாசி. புதுச்சேரி அகில இந்திய வானொலியில் இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளராக பணிபுரிந்த ஐயா அவர்கள் வீட்டன் பல்கலைக்கழகத்தில் இந்திய இசைத்துறையில் சிறப்பு விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கின்றார்கள். 600க்கும் மேற்பட்ட பாடல்கள், மேலும் கனவு மெய்ப்பட வேண்டும், நம்ம கிராமம் ஆகிய 2 திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படம் சிறந்த இசைக்கான தேசிய விருதையும் வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் சப்தஸ்வரம் அமைப்பின் கௌரவ தலைவராகவும் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸின் இயக்குநராகவும் விபாஞ்சியின் ஆலோசகராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார்கள். 1954ஆம் ஆண்டு குவாலியரில் கலாபாரதி விருது, சேலம் சங்கீத சாஸ்திர கோவிதா விருது, காரைக்காலில் பன்மொழி இசைக்கடல் விருது, புதுச்சேரியில் இன்னிசை செல்வர் விருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, ராமலிங்கர் பாணி மன்றம் திருச்சியில் இசைச்செல்வர் விருது, சுஸ்வராஜ் சென்னை ஆராய்ச்சி விருது, ஞானபாரதி என்ற அற்புதமான விருது, முத்ரா சென்னை வழங்கிய ஞான சமுத்ரா விருது, பெங்களூரு தாளக்கலை மையம் வழங்கிய சங்கீத கலாபிகினா விருது, சென்னை மியூசிக் அகாடமி வழங்கிய சிறந்த இசையமைப்பாளர் விருது போன்ற அத்துணை விருதுகளும் அல்லாமல் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒட்டுமொத்த புலமைக்கான சங்கீத நாடக அகாடமி விருது, கிருஷ்ணகான சபா சென்னை வழங்கிய வித்வத் சூடாமணி விருது போன்ற உயரிய விருதுகளெல்லாம் ஐயாவின் இசை புலமைக்கு கிடைத்த பெருமை என்று சொன்னால் அது மிகையாகாது. பாட்டுவிக்க பாட பாட்டுவிக்க பாட பரத விதத்தார் கூத்தை ஆட்டுவிக்க ஆட பாடை பல கற்று தேர்ந்து பேசுவிக்க திக்கட்டும் நட்டுவனே ஆம் என்று இலக்கணம் நட்டுவனாருக்கு சொல்ல. இத்தகைய மாபெரும் இசைக்கலைஞர் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாயெல்லாம் தித்தைக்க மனமெல்லாம் தித்தைக்க மதியெல்லாம் தித்தைக்க எனதருமை தமிழால் வாழ்த்தி, கடுகுபொறி காலத்தே கண்ணையரா காட்சி தந்தே தவிடுபொடி ஆகிடுமே தகைமிலா தரணியிலே கபடியிலா கரம் பற்றும் கற்பகமே காளி உந்தன் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி ஸ்ரீ மகா பெரியவா சங்கீத சபா மாபெரும் இசைக்கலைஞரை வணங்குவதில் பெருமை கொள்கின்றது. நீ சரி சனிரி நீதவமா பதவம பகா